அதிகமாக பாதிப்பதை பார்க்கின்றோம். கோபம், அதே போல சண்டை போடுறது, அதே போல தேவைக்கு கிடைக்காத ஒரு சில செய்திகள் கூட இன்றைக்கு இந்த குழந்தைகளை அதிகமாக பாதிப்பதாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே போல குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற அவமரியாதை, சில நேரங்களில் அவர்களுக்கு தேவையான அந்த மரியாதை கிடைக்காத போது அதுவும் கூட குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே போல அவர்களுக்கு மதிப்பு கிடைக்காத போது, அவர்கள் சொன்னது கேட்கப்படவில்லை என்று நினைக்கிற போது அதுவும் குழந்தைகளை அதிகமாக பாதிக்கிறதுல பார்க்கிறோம். ஈட்டிங் டிஸார்டர் இஷ்யூஸ் அப்படி சொல்லும்போது ஹெல்த்தியான ஃபுட் இன்னைக்கு குழந்தைக்கு கிடைக்குதா அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராமத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நவதானியங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதை அரைச்சு அதை ஒரு கூழ் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நகரத்துல இருக்க நம்முடைய வாழ்க்கையில எப்படி போச்சு அப்படின்னு சொன்னா வெறும் செல்லா கூட நின்று போச்சு. அவன் கரெக்டா மார்க்கெட்டிங் போட்டு 1 முதல் 6 மாதங்களுக்கு சொல்லி ஒரு டப்பா போடுறான். 6வது மாசம் முடிஞ்ச உடனே இந்த டப்பா யூஸ் பண்ணாதீங்க, அடுத்த டப்பாக்கு போங்கன்னு சொல்லிட்டு 6 முதல் 12 மாதங்கள் போடுறான். அடுத்து 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொல்லிட்டு அவன் கொடுக்குற அந்த ஃபுட்ல தான் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவு என்ன? ஒரு சின்ன சேஞ்ச் வந்தா கூட, இந்த அட்மாஸ்பியர்ல ஒரு சின்ன சேஞ்ச் வந்தா கூட குழந்தைய சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு அடிக்கடி சளி வருது, அடிக்கடி இது வருது, அடிக்கடி கண்ணுல தண்ணி வருது, சொல்ல முடியாத நோய்கள் எல்லாம் இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு வருது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியமான சத்து மிகுந்த உணவு கிடைக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். கொஞ்சம் வளர்ந்து வந்துருச்சுன்னு சொன்னா செவப்பா மொறு இருந்தா மட்டும்தான் சாப்பிடுதே தவிர குழந்தை வேற எதையும் சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிறதை பார்க்கின்றோம். நம்ம பார்க்காத உணவெல்லாம் பர்கர் அப்படிங்கிறாங்க, ஸ்பிரிங் ரோல் அப்படிங்கிறாங்க. நம்ம சரித்திர சொல்ற மாதிரி தான், யார் நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி தான், ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு புரியாத பேரா கேட்டு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரியான பேரை நமக்கு தெரியாத பேரை நம்ம பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க, நாமும் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அதோடைய விளைவு சின்ன குழந்தை பெரிய குழந்தையா தெரியுது பாக்குறதுக்கு. நீ எத்தனை வயசு அப்படின்னு கேட்டா 4 வயசுன்னு சொல்லுது, அது 6 வயசுன்னு சொல்லுது. நம்ப முடியாம பார்த்துட்டு இருக்கோம். 6 வயசா நம்ப முடியலையே, பார்த்தா 16 தான் இருக்கு சொல்லி சொல்ற அளவுக்கு நீ குழந்தைகளுடைய அந்த ஒரு செய்தி போயிட்டு இருக்கிறத பார்க்கணும். அளவுக்கு அதிகமான தேவையற்ற கொழுப்பு சக்தி மிகுந்த அல்லது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகள் இன்றைக்கு அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே மாதிரி தூக்கத்துக்கு இல்லாத ஒரு சூழல். காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு படிக்க சொல்லிக்கிட்டு, ராத்திரி திரும்பி 8 9 வரைக்கும் படிக்க சொல்லிக்கிட்டு, அடுத்து நாம டிவி போட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த குழந்தை அந்த பக்கமா உட்கார்ந்துக்கிட்டு பட்ட விழிச்சு அதையே பார்த்துட்டு இருக்குது. நைட் படுக்கும்போது 12 மணி அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லீப்பிங் டிஸார்டரும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக குழந்தைகளுக்கு உருவாகி வருவதை பார்க்கின்றோம். செக்ஸுவல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது அதிகமா நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியின் வழியாகவும் நண்பர்கள் வழியாகவும் நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது பார்க்கணும். சோசியல் ஸ்கில்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லும்போது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியல. சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு வரும்போது அப்பா அம்மா இருக்கும்போது மட்டும் குழந்தைகிட்ட பேசினா போதும் தோணுது. ஏன் அப்படின்னு சொன்னா அப்பா அம்மா அந்த பக்கம் நல்லது வரல ஏன்டா வந்து கேட்குது, அப்பா அம்மா இருக்கும்போது ஏன்டா வந்து கேட்டுச்சா உடனே 2 போடுறாங்க, அமைதியா இருக்குது. அப்பா அம்மா அந்த பக்கம் போட்டீங்கன்னா வீட்டுல தான் யாருமே கிடையாது இல்லையா, அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா யாருக்கிட்ட மரியாதையா பேசணும், எப்படி பேசணும் அது தெரிய மாட்டேங்குது. வாடா போனா ரொம்ப ஈஸியா கொஞ்சம் கோவம் வராத வரைக்கும் தப்பிச்சோம். கோவம் வந்துச்சு அப்படியே கையில தூக்கி ஓடி மடியாச்சு போயிடுது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆக இன்னைக்கு சமூக பழக்க வழக்கங்கள் கூட நம்முடைய குழந்தைகள் நமக்கு வேணா நம்ம குழந்தை ரொம்ப கையா நமக்கு தெரியலாம். காக்கைக்கும் கரு குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வரணும் போறவனுக்குலாம் அது பொன் குஞ்சா இருக்க முடியுமா? அவன் அடி வாங்கினவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, திட்டு வாங்கினவனுக்கு தான் தெரியும். அடுத்த முறை வீட்டுக்கு வரது பயப்படுவோம். இந்த குழந்தையை பார்த்து நடுநடுமா எப்படிங்க நீங்க இருக்கக்கூடிய சூழல்கள் தான் இருக்கக்கூடிய சூழல்கள் அப்படின்றதை பார்த்துக் கொள்ளுங்கள். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இன்னைக்கு ஒரு குழந்தையினுடைய அந்த ஹார்ட் ஆஃப் தி சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று எடுத்துருந்தாங்க. ஹார்ட் ஆஃப் தி சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா வந்து குழந்தைகிட்ட பேசுறாரு, அம்மா வந்து பேசுறாங்க, பயங்கரமா அன்பு செலுத்துறாங்க, மத்தவங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த குழந்தை வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணுது, அப்பாவே அம்மா சந்தோஷம் பண்ண முயற்சி பண்ணுது. ஒரு கட்டத்தில் அதனால முடியல, வெளியே விளையாட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, மத்தவங்களோட பேசுறது தகுதி இல்லை, ஸ்கூலுக்கு போனாலும் யாரையும் பேசுறதா அமைதியா வந்து சொல்றாங்க. அப்ப இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் சொல்றது ஒருத்தர்கிட்ட, என்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எங்க அப்பா கிட்ட நான் சொல்ல முடியும், ஒரு சில விஷயங்களை எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியும், எல்லாத்தையும் நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? எனக்குள்ள மனசுக்குள்ள இருக்க நான் பகிர்ந்து கொடுக்க எனக்கு ஒரு நண்பன் கேட்டாமா? இதுதான் அந்த பார்த்தது சைல்டு அப்படிங்கிறதுடைய கன்க்ளூஷன் ஆகும். எனக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நான் பாதி கழிச்சு பாதி சாப்பிடு அப்படி இல்லைன்னா அவன்கிட்ட புடிங்கி வாங்கி சாப்பிடுறது, இதெல்லாம் எனக்கு என்னுடைய சின்ன வயசுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசை.
ஆசைகள். இதை நான் போய் எங்க அப்பா கிட்ட எப்படி விளையாட முடியும், எங்க அம்மா கிட்ட எப்படி விளையாட முடியும், கீழே போட்டு ஏறி மிதிக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க அப்பா போட்டு ஏறி மிதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அந்த கேள்விகள் எல்லாமே அந்த சின்ன குழந்தையுடைய மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு செய்தியாக அதை கொடுப்பாரு. எனவே ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல அதிகமாக பிரச்சனைகள் வருவதை நம்ம பார்க்கின்றோம். அதே போல ஃபேமிலி இஷ்யூஸ், குடும்பத்துல பல்வேறு விதமான போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னு குறிப்பாக கூட்டு குடும்பங்களில் இது அதிகமா இருக்கும். நம்முடைய தனி குடும்பங்களில் கூட இந்த கூட்டங்களில் அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாக பார்க்கின்றோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, கணவனும் மனைவியும் பிரிகிற போது குழந்தைகளுடைய வாழ்வு கேள்விக்குறியாக மாறுகிறது. அப்பா கூட போறதா, அம்மா கூட போறதா, அப்பா கூட போனா அம்மாவுக்கு பிடிக்காது, அம்மா கூட போனா அப்பாவுக்கு பிடிக்காது, யாரு கூட வாழ்றது, கோபத்து சொல்லுது நீ அம்மா கூட போய் வாழுன்னு சொல்லுது, ஆனா அம்மாவை எனக்கு துணி கூட பிடிக்காது, எங்க அப்பாவை தான் பிடிக்கும், ஆனா கோபத்து அங்க போய் வாழ சொல்லிடுச்சு. என்ன பண்ணு தெரியாம இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்கின்றோம். அதே மாதிரி ஒரு இடத்தை விட்டு இடம் அப்படிங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்றது வந்து சேலம் நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சொந்த வீடு கிடையாது, நிறைய பேர் வாடகை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு வாடகை வீடு எடுத்து நம்ம வாழ்றோம். 6ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் விவரம் தெரிஞ்சதுல இருந்து அந்த குழந்தை அந்த குறிப்பிட்ட ஏரியால வாழ்ந்துட்டு இருக்குது. பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருவுல எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சு வச்சிருக்குது. திடீர்னு டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போறீங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரங்க சொன்னாரு இடத்த காலி பண்ணியா, 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சா, நீங்க போறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்குது, அதனால இடத்த காலி பண்ணு, வேணா 2 மாசம் வெளியே போய் தங்கிட்டு அப்புறம் வேணா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. 2 மாசத்துக்காக வீட்டை காலி பண்ண முடியுமா நீங்க நினைச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் நீங்க வீட்டை மாத்துறீங்க. இந்த மூவ் பண்றீங்க இல்லையா, இடத்தை விட்டு இடம் மாறுறீங்க இல்லையா, உங்களுக்கு வேணா அது எளிதாக இருக்கலாம், குழந்தைகளை அது அதிகமாக பாதிக்கிறது என்பதை நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அப்பா இறந்து போற போது, அம்மா இறந்து போற போது, உடன் பிறந்தவர்கள் இறந்து போகிற போது அதுவும் குழந்தைகளை மிக அதிகமாக பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல கல்யாணம் பண்ணிட்டு ஒருவேளை அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா இறந்து போயிட்டாங்க, அல்லது டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஆனா இப்போ புதிதாக ஒரு மனிதரை திருமணம் செய்யறாங்க, மறுமணம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா சித்தின்னு சொல்றாங்க. இப்ப சொல்லும் போது சித்தி அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்கோம், சித்தி கொடுமை பார்த்துருக்கோம். ஒரு சில நேரங்களில் சித்தி அம்மாவோட சிறப்பாக இருந்ததை நம்ம பார்த்திருக்கின்றோம். ஒரு சில விஷயங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஃபேமிலி வரும்போது அங்க ஏற்படுகிற பிரச்சனைகளும் இந்த குழந்தைகளை அதிகமாக பார்க்கின்றோம். அதே மாதிரி பிளண்டிங் ஃபேமிலி இஷ்யூஸ் சொல்றாங்க. குடும்பத்தை சார்ந்த பல்வேறு விதமான போராட்டங்கள் ஒன்றாக இணைகிற போது அதுவும் குழந்தைகளை பார்க்கிறது. அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிற பல்வேறு விதமான குறைபாடுகள் அல்லது நோய் நோக்காடுகள். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருந்துகிட்டே இருக்கும், சில நேரத்தில் பாத்தீங்கன்னா உணவை சாப்பிட முடியாம இருக்கும், அப்படியே சாப்பிட வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, இதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் அதிகமா தேவைப்படும் போது அதுவும் கூட குழந்தைகளுடைய அந்த சூழலை பார்த்ததை பார்க்கின்றோம். இது அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா lack of ambition in life. வாழ்க்கையில எந்த விதமான குறிக்கோளும் கிடையாது, உண்பதும் தூங்குவதுமே என் வாழ்க்கை அப்படின்னு ஆகிய போன குழந்தைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்கின்றோம். எந்த விதமான அம்பிஷனும் இல்லாம குழந்தை நல்லா இருந்தா போதும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உங்க ஸ்கூலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா உங்க வேலை உங்களால முடிஞ்சா கற்றுக் கொடுங்க, என் குழந்தைய மேல கை வைக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. ஏதாவது என் குழந்தை மனசு வருத்தப்பட மாதிரி நடந்துச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நடக்கிறதே. ஒரு காலத்துல நினைச்சு பாருங்க, கண்ணை மட்டும் விட்டுடுங்க, அதெல்லாம் நீங்க என்னன்னா கை வச்சுக்கோங்க, என் குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு என் குழந்தை எப்படி போனா உனக்கு இல்லையா, நீ எங்க அனுப்புற, காசு தான் கொடுத்தாங்க படிக்க வைக்கிற, நான் காசு கட்ட நீ படிக்க வை, என்னால முடிஞ்சா செய்யணும், வேலை பார்த்துட்டு போயாங்கிற ஒரு சூழல். ஏன்னா ஒரு காலத்துல 5 பேர் இருந்தாங்க, அதனால நாம ஈஸியா எடுத்துக்க முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு அப்படிங்கிறதுனால உன் கண்ணுல கண்ணீர் வந்தா என் இதயத்துல ரத்தமே வருது அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு நாம மாறி போயிருக்கோம் அப்படிங்கிறதை பார்க்கின்றோம். general dissatisfaction with life. இது குழந்தை மனசுல இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்திகளை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு சூழல் என்ன அப்படின்னு சொன்னா, எதிலேயே ஒரு நாட்டம் இல்லாத குழந்தைகள் இன்று அதிகரித்துக் கொண்டு வருகிறார்கள். என்னத்த படிக்க, என்னத்த ஹோம்வொர்க் செய்ய, என்னத்த ப்ராஜெக்ட் செய்ய, என்னத்தம்மா நீ இருக்கிற, என்னத்தம்மா அப்பா நீ இருக்கிற சொல்லிட்டு எல்லாமே என்னத்த சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறி போகிற ஒரு சூழல் இருக்கிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில மிக முக்கியமான பிரச்சனைகள் என்பதை நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பின்னணியில தான் what is the meaning of responsible parenthood அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பின்னணியில தான் நீங்க ஒரு பொறுப்புள்ள பெற்றோர் என்பது என்ன அப்படிங்கறத பார்க்க வேண்டும். ஒரு பொறுப்புள்ள பெற்றோர் நம்ம சொல்லும்போது 3 முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் நாம எடுத்துக்கொள்ள போறோம்.